வெல்கம் டு டாப் வைஸ். நான் உங்கள் ராகுல், தஞ்சையில் இருந்து. இன்னைக்கு கடிமன் எக்ஸ்பிரஸோட டெஸ்ட் நம்பர் 9 எக்ஸ்பிளேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். மேக்ஸ், ஓகேவா? The product of two consecutive natural numbers is 650. சரிங்களா? The greater of two numbers is அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இது எப்படி நம்ம பார்க்கலாங்க பாருங்க. கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னா வந்து n into n plus 1 அப்ப ரெண்டு நம்பர்ஸ், அப்ப n into என்ன பண்ணுவாங்க, n plus 1ங்கிற ஒரு நம்பர். ஓகேவா? n into இப்ப ரெண்டு நம்பரா, இப்ப ரெண்டு நம்பருங்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா n into n plus 1. ஓகேவா? இப்ப கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னா n plus n square plus 1. ஓகேவா? அப்ப n ஸ்கொயர், அப்ப n into 1 n ஸ்கொயர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்துட்டு n ஸ்கொயர் பிளஸ் n இஸ் ஈக்குவல் டு இது என்ன 650 அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? 650னா இந்த 650 இங்கே வந்துச்சுன்னா n ஸ்கொயர் பிளஸ் n மைனஸ் 650 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வருமா? இதை வந்து நம்ம என்ன குவாட்ரடிக் ஈக்குவேஷனா நமக்கு இப்போ ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னப்பா, குவாட்ரடிக் ஈக்குவேஷனா இப்போ ஃபார்ம் ஆயிடுச்சு. இது எப்படி நம்ம பண்ணலாம்? 650 மைனஸ்ல ஒரு மல்டிப்ளை, ஆட்ல வந்து பாத்தீங்கன்னா 1 தான் இருக்கு. ஓகேவா? இப்போ என்ன நம்பர் பண்ணா எனக்கு 650 மைனஸ்ல வரணும்னு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ 25ஓட ஸ்கொயர் என்ன பண்ணுவோம்? 25ஓட ஸ்கொயர் என்னது? 625வா? அப்போ 625னா அப்ப நியரஸ்டா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 650 இருக்கு. அப்போ இன்னும் என்ன நம்பர் ஆட் பண்ணா எனக்கு கிடைக்கும்? 25 ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 615 கிடைக்கும். அப்போ இது வந்து 25, இது ஒண்ணு, மொத்தம் 25 into 26 மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 615 கிடைக்கும். அப்போ பெரிய நம்பருக்கு பிளஸ் வந்திருக்கு, அடிஷன்ல 1 கிடைக்குது. அப்போ இதுல அவங்க என்ன கேட்கறாங்க? பெரிய நம்பர் எதுன்னு கேட்கறாங்களா? அப்ப 26 தான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் டி. ஓகேவாப்பா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The average weight of Ram, Anwar, Amit 45 kg அப்படின்னு சொல்றாங்க. சரியா? The average weight of Ram and Anwar is 44 kg. The Anwar is and Amit is 42 kg. The weight of Anwar அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா? இப்போ அன்வரோட வெயிட்டை நம்ம எப்படி செக் பண்றது அப்படின்னு பார்ப்போம். பாருங்க, 3 பேரோட வெயிட் எவ்வளவு வந்து பாருங்க, ராம், அன்வர், அமித். ஓகேவா? அப்போ ராம், அன்வர், அமித்னா இப்ப ராமும் அன்வரோட வெயிட்டும் நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? இங்க கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன இருக்கு? அன்வருக்கும் அமித்துக்கும். ஓகேவா? இங்கே அமித்தோட இது வந்து பாத்தீங்கன்னா ராமுக்கும் அன்வருக்கும் கிடைச்சாங்க, அமித்தோட எனக்கு வெயிட் கிடைச்சிருமா? அப்போ இங்க 3த்தையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 3 பேர். அப்ப 3 into 45 எவ்வளவு வரும்பா? 135. ஓகேவா? அப்போ 135 யாரு? ராம், அன்வர், அடுத்து அமித். ஓகேவா? அடுத்து ராமுக்கும் அன்வருக்கும், அப்போ ராமுக்கும் அன்வருக்கும் கிடைச்சா எனக்கு அமித்தோட வேல்யூ கிடைச்சிருமா? அப்போ 88, 2னா 88. ஓகேவா? இது எப்படி பண்ணலாம்? இப்போ வந்து 15ல ஓகே 88னா அங்க ஒரு 12, இங்க ஒரு 35. ஓகேவா? மொத்தம் எத்தனை வருது? 7 47 கிடைக்கும். அப்போ அமித்தோட வெயிட் என்னதுப்பா? 47. ஓகேவா? அப்ப அடுத்து அவங்க என்ன கேக்குறாங்க? அன்வர் அண்ட் அமித்தோட இது ஆவரேஜ் வந்து 42ன்னு சொல்றாங்க. இப்போ வெயிட் ஆஃப் அன்வர், அப்ப எனக்கு இவனோட வெயிட் வந்து எனக்கு என்ன கிடைக்கும்? 47 தெரிஞ்சிச்சு. அப்ப இவனுக்கு என்ன 42வா? 42வா டபுள் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 84. அப்ப 84 இது யாரோட ஆவரேஜ், யாரோட வயசுப்பா, யாரோட கேஜி? அன்வரோடதும் அமித்தோடதும் வெயிட் ரெண்டு பேரோட சேர்த்து பாத்தீங்கன்னா 84. இந்த 84ல அமித் இருக்க மாதிரி அமித்து கூட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. அப்ப ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா எனக்கு எவ்வளவு வருதுப்பா? இது அமித்து, இது வந்து ரெண்டு பேரோட, அமித்துக்கும் அன்வருக்கும் உள்ளது. அப்ப நம்ம கேட்கறது அன்வர் தான் கேட்காங்க. இப்ப ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா எனக்கு என்ன வரும்? 50 அதுக்கப்புறம் போச்சுன்னா ஒரு 34, 34ஓட ஒரு 3 வந்து எவ்வளோ? 37. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? 37. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 69 பவர் மைனஸ் 4 டிவைடட் பை 69 பவர் 50 into 69 பவர் மைனஸ் 9. இந்த சிம்பிளிஃபிகேஷன் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போமா? இங்க பாருங்க, டிவைட்ல இருக்கு. அப்ப டிவைட்ல இருக்கும் போது மேல உள்ளது பவர் மைனஸா, அப்ப 69 மைனஸ் 4 மைனஸ் 15. அப்ப பண்ணாலும் 69 மைனஸ் 19 வருது. அப்புறம் இங்க மல்டிப்ளை இருந்தா இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, இங்க அடுத்து பிளஸ் வந்திருக்கும். பிளஸ்ல இருக்கனால இங்க என்ன இருக்கும்? மைனஸ் இருக்கும். அப்போ 28 69 பவர் மைனஸ் 28. ஓகேவா? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The price of a laptop is 46,000. The trade discount is 16% available. What will be the final amount of customer pays அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 16% டிஸ்கவுண்ட் அப்படின்னா இப்போ 10% 46,000, 46,000த்துல 10% எவ்வளோ? 4,600.
ஓகேவா. அதுக்கப்புறம் 6% எவ்வளோப்பா இங்க? இப்போ 6%னா 460 இன்ட்டு 6 0 36 3 24 24 27 அப்போ 2760 அப்போ 2760 வருது ஓகேவா. 60 13 7 அப்போ 7360னா இங்க என்ன இருக்கும்? 640,000ல போச்சுன்னா அப்புறம் 45ல 7 போச்சுன்னா எத்தனை வரும்? 38. அப்போ 38640 ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவாமா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Covering a distance 102 km, Amit takes 8 hours more than Vinay. ஓகேவா. அப்போ வினயை விட என்ன சொல்லியிருக்காங்கன்னா 8 மணி நேரம் more than வினய். ஓகேவா. அடுத்து அமித் double his speed, then he would takes 9 hours less than வினய். அமித்தோட ஸ்பீட் என்னன்னு கேட்குறாங்க. சரியா. இப்போ மோர் தென் லெஸ் தென் இந்த மாதிரி வந்துச்சுனால என்ன பண்ணிருக்க சொன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்போமா. லாஸ்ட் சம்மிலே பார்த்துருக்கோம். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 8 16 17ன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து டபுள் கி ஸ்பீடுனா இப்போ வந்து டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடு வந்து என்ன இருக்கு? டபுளா இருக்கு. இன்னொருத்த வந்து என்னது? சிங்கிளா இருக்கு. ஓகேவா. அப்போ டைம் ரேஷியோ என்ன ஆகும்னா இன்வர்ஸ் ஆகுமா. அப்போ டைம் ரேஷியோ இன்வர்ஸ் ஆகும்போது இங்க 1 இங்க வந்து எத்தனை இருக்கும்பா? 2ன்னு ஆகும். அப்ப ஸ்பீடு அதோட ரெசிப்ரோக்கல் தான் டைம் 1/2ன்னு மாறும். ஓகேவா. இப்போ இந்த ஒரு மடங்கு தான் எனக்கு என்ன சொல்லியிருக்கேன்? 17னா இந்த 2 மடங்கு எனக்கு எவ்வளோ? 34. ஓகேவா. இந்த 34 தான் எனக்கு என்னப்பா? ஹவர்ஸ் டைம். ஓகேவா. அப்போ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேல டிஸ்டன்ஸ் வந்து 104. அப்ப டிஸ்டன்ஸ் 104, கீழே வந்து என்ன பண்ணுப்பா? டைம். அவங்க என்ன கேட்குறாங்க? ஸ்பீடு. ஓகேவா. இது என்ன பண்ணுவோம்? ஓகே, டிஸ்டன்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க? ஸ்பீட் இன்ட்டு டைம். அவங்க கேட்கறது ஸ்பீடு. ஸ்பீட்னா மேல என்ன இருக்கணும்? டிஸ்டன்ஸ். கீழே என்ன இருக்கும்னா டைம் இருக்கணும். அப்ப டிஸ்டன்ஸ் 102 கேன்சல் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 3 km/h. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவாப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின். சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 1 + sin A secant A minus tan A cosecant A 1 - cos A into cosecant A plus cot A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சம் வரும்போது ஈக்குவேஷன் டைப் வந்து நம்ம போட்டோம்னா ரொம்ப லென்த்தாக போகும். நான் அதாவது சொல்லியிருக்கேன் θ = ரேண்டமாக 0 டிகிரி 30 டிகிரி 45 டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம 45 டிகிரிக்கு முதல்ல எடுத்து வைப்போம். sin 45 என்னப்பா வரும்ப்பா? 1/√2 sin 40. அப்போ A = 45 டிகிரின்னு நான் எடுத்து சப்ஸ்டிட் பண்றேன். அப்ப sin 45 டிகிரி. அப்ப sin 45 டிகிரி என்ன இருக்கும்னா 1/√2. ஓகேவா. சீக்கண்ட் என்னவா இருக்கும்னா √2. tan 45 வந்து என்னவா இருக்கும்னா 1. இப்ப tanனும் காட்டும் என்னவா இருக்கணும்? அப்ப 1. ஓகே, -1. கீழே டினாமினேட்டர்ல என்ன பண்ணலாம்னா கொசிக்கனுக்கு என்ன? சீக்கண்ட்டுக்கும் கொசிக்கண்ட்டுக்கும் என்னது? 45 டிகிரி சேமா தான் இருக்கும். இப்போ அதுக்கு என்னது? √2. அதே போல 1 - cos A. அப்போ 45 டிகிரினா இதுவுமே என்னது? 45 டிகிரிக்கு 1/√2ன்னு இருக்கும். ஓகேவாப்பா. இப்போ அடுத்து பாருங்க, கொசிக்கன் ஏக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க? √2. காட் ஏக்கு வந்து என்னது? +1. ஓகேவாப்பா. இப்படி எழுதிக்கலாமா? இப்போ √2 + 1 இன்ட்டு √2 - 1. கீழே வந்து என்ன இருக்கான்? √2 1/√2 இன்ட்டு √2ன்னு இருக்கு. கீழே என்னப்பா இருக்கு? இங்கேயும் √2ன்னு இருக்கு. ஓகேவா. அதே போல இந்த இடத்துல இங்கே நியூமரேட்டர்ல இங்கே கீழே ஒரு √2 இருக்கு. அப்புறம் வந்து என்னது? √2 + 1. ஓகேவா. கேன்சல் பண்ணா இங்க 1 இருக்கும். 1/√2ன்னு இருக்கும். அப்போ 1/√2னா என்னவா இருக்கும்பா? 1/√2ன்னு ஆன்சர் வந்திருக்கான்னு பாருங்க. இப்போ 1/√2ன்னு வரும். இப்போ 1/√2ன்னு ஆன்சர் வந்திருக்கான்னு பாருங்க. tan A 1 2 கிடையாது. tanனா என்னப்பா வரும்? 45 டிகிரி. 45 டிகிரினா ஆன்சர் வந்து என்ன வரும்னா 1ன்னு வரணும். அப்போ cos Aக்கு வந்து என்னன்னா 45 டிகிரி 1/√2. ஓகேவா. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவாப்பா. இந்த மாதிரி நீங்க சப்ஸ்டிட் பண்ணி போட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா ஆன்சர் வந்துடும். ஸோ டைமும் நமக்கு இழுக்காது.
Next question. 2 times of mother's present age is 26 years more than the 6 times her daughter present age. And 4 times daughter present age is 4 years less than the mother's present age. Then what is the difference between the age of mother and daughter? அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்போ பாருங்க 2 times of the mother present age is 26 is more than 6 times of daughter present age அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2m is equal to 26 plus ஓகேவா? அப்போ 2m mother is equal to என்ன சொல்லியிருக்காங்க, டாட்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 2 மடங்கு தாயின் வயது தற்போது வயதின் 2 மடங்கு மகளின் வயது 6 மடங்கை விட, அப்போ வந்து 6 டாட்டர் பிளஸ் 26 இயர்ஸ் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒண்ணு. அடுத்து 2வது லைன் படிங்க. மகளின் தற்போதைய வயது 4 மடங்கு தாயின் வயது தற்போதைய வயது 4 ஆண்டுகள் குறைவு. அப்ப என்ன சொல்லியிருக்காங்க, அதான் சொல்லுங்க, தற்போதைய வயது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு, டாட்டர். அப்போ 4 times of daughter is present age is 4 years less than the mother's present age அப்படின்னு சொல்றாங்க. அப்போ mother's present ageனா m தான் சொல்லியிருக்காங்கன்னா 4 years. அப்போ less than 4 years அப்படின்னு சொல்றாங்க. அப்போ less than 4 yearsனா என்னது, 4 times of daughter present age. அப்போ 4d is equal to ஓகேவா, 4d is equal to என்ன சொல்லியிருக்காங்கன்னாப்பா, அதாவது 4 times of daughter present age is 4 years less than the mother's present age minus 4. ஓகேவா, இந்த -4 இங்கே வந்துச்சுன்னா பிளஸ் ஆயிடுமா. அப்போ 4d plus 4 is equal to m. இப்போ mக்கு பதிலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ mக்கு பதிலா சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 4 வந்து இங்க ஃபுல்லா எடுத்துட்டு வந்தா என்ன இருக்குங்கப்பா, 4d plus 4. இந்த 2 அதை ஒரு மல்டிப்ளை பண்ணா இருக்கும் 8d plus 8 is equal to 6d plus 26. ஓகேவா, இப்போ 8 போச்சுன்னா 2d அப்படின்னு வந்துடும். இந்த 8 அங்கே போச்சுன்னா எத்தனை வரும்ப்பா, 18 வருமா. அப்போ d is equal to 9. அப்போ டாட்டர் ஏஜ் வந்து 9னா இப்போ டியை கொண்டு போய் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ 9னா, இப்போ 9னா 9 6 எத்தனை, 54 26. ஓகே, பண்ணா எத்தனை வரும், 80. அப்போ 80 is equal to 2m இருக்கா. இப்போ மதரோட பர்சன்டேஜ் என்ன கிடைக்கும், 14 கிடைக்கும். இப்போ மதரோட பர்சன்டேஜ் வந்து 40, டாட்டரோட பர்சன்டேஜ் வந்து 39. அவங்க என்ன கேட்குறாங்க, percentage and what is the difference in between the ages of mothers and daughter. அப்ப டாட்டரோடதும் மதரோடதுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ, ஏஜோட டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40க்கும் 50க்கும் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோப்பா வரும், 31. ஓகேவா, ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவாப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் a certain sum of 2 7/8 years of the rate of 2.9 per annum 8671. What will be the amount on the same sum at the rate of 4.5% per annum simple interest in 4/2 years அப்படின்னு சொல்றாங்க. 4/2/5 years அப்படின்னு சொல்றாங்க. சரியா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். இது என்னதுப்பா, அமௌண்ட். அவங்க என்ன கேட்குறாங்க, அமௌண்ட்டுன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம அமௌண்ட்டுன்னு கேட்டால் என்ன பண்ணணும், அமௌண்ட்னா என்னப்பா அர்த்தம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிளஸ் என்ன சொல்லுவாங்க, பிரின்சிபால். இதுதான் எனக்கு சேர்ந்து அமௌண்ட்டு. அப்போ வந்து என்ன கிடைக்கும்னா இங்கே ஒரு வேல்யூ என்ன இருக்குல்ல, இதுதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 8671. அப்போ 8671 தான் எனக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா, இப்போ அடுத்து பாருங்க 4.5% அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ 4.5% சாரி 4.5 2.9%. ஃபர்ஸ்ட்டுக்கு 2.9%. ஓகேவா, இப்போ 2.9% சொல்லியாச்சு. அப்புறம் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எத்தனை இயர்ஸ் சொல்லியிருக்காங்க, 2 7/8 8 8 16 16 ஒரு 7 என்னப்பா 23. ஓ இது கேன்சல் பண்ணலாமா, வரும். இது கேன்சல் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், ஒரு 23க்கு இங்கே ஒரு 0 வந்துடும். இப்போ கேன்சல் பண்ணாமல் இங்கே பாயிண்ட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக கீழே ஒரு 0 ஆட் பண்ணியிருக்கேன். சரியா, இப்போ கேன்சல் பண்ண என்ன வரும், 13,000. ஓகே, அப்போ 13 டைம்ஸ் வருமா, அப்போ 1300 000 வரும்.
ஓகே 13,000 வந்துருச்சு. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, அப்போ வந்து 13,000க்கு 13,000 பிரின்சிபால். அப்போ பிரின்சிபாலோட இப்போ எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ வந்து பாருங்க 23%. ஓகேவா? 23%. அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இயர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே 23/8ன்னு இருக்கணுமா? இங்கே ஒரு 8 வரும். ஓகேவா? இந்த 8 அங்கே கிராஸ் இது பண்ணுச்சுன்னா 8ஓட மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 0 0 0 8 3 சார் 24 8 9 10. அப்போ 104,000 நமக்கு கிடைக்குது. அப்போ இதுதான் எனக்கு என்னது பிரின்சிபால் வந்து எனக்கு 104,000 வருது. ஓகேவா? அப்போ 104,000. இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அதே இதுக்கு வந்து 4.5% இன்ட்ரெஸ்ட் 2/5 இயர்ஸ். ஓகேவா? என்னதுன்னா 10400. ஓகேவா? இன்ட்டு 445 போட்டு ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இன்ட்டு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? 4 5 are 20, 22/5 into 100. ஓகேவா? ஓகேவா? பண்ண என்னப்பா கிடைக்கும்? இப்போ 22 பண்ணோம்னா 8 0 208 208 2288. ஓகேவா? ஓகே. செவன்டி டூ 79 79 18 19 20 25 பேலன்ஸ் 2. அடுத்து 9 9 18 19 20 20592. ஓகேவா? 20592. ஓகேவா? 124,592 தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் சாட்டிஸ்ஃபைங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷன் என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? 3 3s are 9 x square minus 18. அடுத்து என்ன வந்திருக்கு? 3 3s are 9 x square மைனஸ் உள்ள கொண்டு போய்க்கிறோம். அப்போ 3 5s are 15x. அடுத்து 7 3s are எத்தனை? 21 is equal to 19 இருக்கு. ஓகேவா? is equal to 19 இருக்கு. ஓகேவா? இப்போ பிளஸ் 9x வர மைனஸ் 9x வரைக்கும் கேன்சல் ஆயிடும். ஓகேவா? இங்கே பாருங்க மைனஸ் 15x இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே போச்சுன்னா இந்த 3 போச்சுன்னா என்ன இருக்கும்? பிளஸ் 3ன்னு இருக்கும். அடுத்து என்ன இருக்கு? இங்கே மைனஸ் 19 வந்துடும். அப்போ மைனஸ் 19 வரும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? இங்கே 0ன்னு இருக்கா? இப்போ நம்ம என்ன கொண்டு வரலாம்? மைனஸ் 19 இங்கே வந்திருக்கு. ஓகேவா? இங்கே வரும்போது என்ன ஆயிடும்? இங்கே 3யா? இப்போ வந்து 3 போயிடுச்சுன்னா இங்கே என்ன இருக்கும்? 9ல 3 போச்சுன்னா 16 இருக்கும். அப்போ 15x. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கும்போது 15x இங்கே 16 இருக்கும். அப்போ வந்து x is equal to minus 16/15 இருக்கும். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், கோபால் கேமா உதய் இன்வெஸ்ட் சொல்லியிருக்காங்க 1330 1030 அப்புறம் 1840 respectively to start a business. The profit at the end of year 1800. What is the share of Uday in profit? அப்போ உதயோட ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1840 உதயோட தான் உதயோட ஷேர். அப்போ ப்ராஃபிட்டுங்கும் போது ஓவராலா ஆட் பண்ணும்போது 3000 30 ஒரு 160 ஒரு 840 அப்போ 4000 வருது. 4000 இன்ட்டு இப்போ அடுத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 1800. ஓகேவா? 1800 ஜீரோக்கு 0 கட் பண்ணிடலாம். ஓகேவா? இங்கே பண்ணீங்கன்னா 29. இது இன்னும் குறைச்சா எத்தனை வரும்? 920. இப்போ 920வா? அப்போ 0 9 9 18 9 81 82. ஓகே. இந்த 0 வராது. ஓகே. இப்போ என்ன வரும்? 18 9 9s are 81 82. அப்போ 828. அப்போ 828 தான் எனக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? 828. ஓகே. அடுத்து, a man makes a monthly payment equal to 36% of his monthly salary towards debit payment. He spends 50% of the remaining salary. He saves 704 and his monthly salary is அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 ரூபாயில
அந்த பேமெண்ட் வந்து எதுக்கு சமம்னு சொல்லியிருக்காங்கன்னா அது 36% செலுத்துறான்ல. ஸோ அதுல பாருங்க, ஒருவர் தனது மாத சம்பளத்தில் 36% கடனை தவணையாக செலுத்துகிறார், மீதமுள்ள சம்பளத்தை 50% செலவு செய்கிறார். ஓகேவா? அப்போ மாத சம்பளத்தில் சேமிக்கிறான்னு கொடுக்கும்போது என்ன சொல்லிருக்காங்க, மேன் மேக்ஸ் மந்த்லி பேமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 36% ஆஃப் மந்த்லி சேலரி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரிமைனிங் வந்து போச்சுன்னா 100 ரூபாயில 36% எனக்கு ரிமைனிங் என்ன இருக்கும், 64. இந்த 64ல 50% தான் எனக்கு என்ன சொல்லியிருக்காங்கப்பா, 50% ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரிமைனிங் ஒரு 50% தான் எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 704. அப்ப இந்த 15% தான் எனக்கு வந்து சொல்லுங்க. இதுல 15% எவ்வளவுப்பா, அப்போ 1/2. 1/2னா என்னது, 32. அப்போ ரிமைனிங் ஒரு 32 இருக்கு. அப்ப 32ல ஒரு 32 போயிடுச்சு, அவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அப்ப ரிமைனிங் உள்ள 32 தான் எனக்கு என்னது, 704. அப்ப எனக்கு 100 எவ்வளோ கேன்சல் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், 22. 22 அங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 2200. ஆப்ஷன் சி தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A man driving a car, his speed 21 km/h. The bridge is 18 minutes. ஓகேவா? the crosses the bridge in 18 minutes. Find the length of the bridge. ஓகேவா? அந்த length of the bridge னா என்னதுப்பா, distance. distance னா என்னது, speed into time. அப்ப distance னா speed into time னா 21 into 18/60. கேன்சல் பண்ணா எத்தனை, 18. இங்க வந்து ஒரு இருக்கும். ஓகேவா? அப்போ 363 divided by 10. 0.1 வச்சுக்கோ, ஒரு 0 இருக்கனால 6.3 கிலோமீட்டர். ஓகேவா? அப்போ வந்து ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் சி தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன இருக்கும், இங்க -1. அப்போ -7. -7ஓட 13 போச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்கும், 7 போயிடுச்சுன்னா இங்க 6 இருக்கும். அப்போ 138 டிவைடட் பை 6னா இங்க ஒரு 6 இருக்கு, பேலன்ஸ் 1 3. அப்ப சாரி 2 6 இருக்கு. அப்ப 2 6 இருக்கு, பேலன்ஸ் 1 போச்சுன்னா இங்க வந்து 3. அப்ப 3 6 ஆயிடுச்சு. அப்ப 23 தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A can do a work in 11 days. B can do a work in same work in 23 days. If they work together in 2 days, what is the fraction of the work is left அப்படிங்கிறாங்க. லெஃப்டான ஒர்க்கை மட்டும் கேட்குறாங்க. அப்போ ரெண்டுமே என்னது, எனக்கு 23ங்கிறது பிரைம் நம்பர். அப்போ 23 அப்போ என்ன வரும், 253. ஓகேவா? அவங்க ஒர்க் என்ன, மொத்தம் 34. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 2 டைம்ஸா. அப்போ 34 2 டைம்ஸ்னா இப்போ டோட்டல் ஒர்க் பண்ணா 8 68 253. ஓகேவா? 1 மைனஸ். இப்போ 253ல இதை மைனஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், 253ல மைனஸ் பண்ணா 13ல 8 போச்சுன்னா 5 185. ஓகேவா? 185 253. ஓகேவா? அப்போ தென் வாட் ஃபிராக்ஷன் ஆஃப் த ஒர்க். அப்போ மீதமுள்ள என்ன சொல்லியிருக்காங்க, மீதமுள்ள வேலையின் பின்னம், அதோட ஃபிராக்ஷன் வந்து என்ன கேட்குறாங்கன்னா 185/253 அப்படின்னு ஒரு கிடைக்கும். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவாப்பா? ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். LCM ஆஃப் நம்பர்ஸ் 2.9 0.031 அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்போ 2.9 அதை வந்து 2/10 எழுதிக்கலாமா? 2/10 எழுதிக்கலாம். அடுத்து என்ன இருக்கு, 31 கீழே 1000. 3 டிஜிட் தள்ளி தானே புள்ளி வச்சிருக்காங்க, அதனால 3 0. ஓகேவா? இப்போ பண்ணும்போது எனக்கு கீழே என்ன கிடைக்கும், இப்போ 31 கிடைச்சா எனக்கு என்ன கிடைக்கும், 3 மல்டிப்ளை பண்ணீங்க, கீழே HCF எனக்கு 10 தான் கிடைக்கும். அப்போ மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், 7 0. அடுத்து 9 3s are 27, பேலன்ஸ் 2 2 3s are 6 7 8. ஓகேவா? 870. அதுக்கப்புறம் ஒரு 31, அதுக்கப்புறம் சாரி ஒரு 29 9 899. அப்ப 899 ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணுமா? அப்ப 89.9. ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். What is the number of iron balls in each radius is 4 cm that can molded out of sphere diameter is 64 cm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 64 சென்டிமீட்டர்னா ஒரு டயாமீட்டர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, மோல்டட் அவுட் ஆஃப் த ஸ்பியர்னா எனக்கு பெரிய ஸ்பியருக்கு வந்து டயாமீட்டர் வந்து 64. அப்போ ரேடியஸ்னா என்ன, பாதி. அப்போ 32. ஓகேவா? அப்போ வந்து இது கண்டுபிடிக்கிறது என்ன சொன்னா 4/3 πr cube. அப்ப ரெண்டுத்துக்கும் உள்ள என்ன கேக்குறாங்க,
நம்பர் ஆஃப் பால்ஸ் எவ்வளோ கேட்குறாங்க ஓகேவா. அப்போ ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கலாமா. 4/3 πr³ தான் அதோட ஃபார்முலா ஓகேவா. பெரிய பாலுக்கு வந்து லார்ஜ் பால் ஸ்மால் பால்னு வச்சுக்கோ. லார்ஜ் பாலுக்கு வந்து 32, ஸ்மால் பாலுக்கு வந்து என்ன சொல்லிருக்காங்க, ஸ்மால் அயன் பாலுக்கு வந்து 4 சென்டிமீட்டர் ஓகேவா. ரெண்டுத்துக்கும் என்னது r³ தானே வரும். இங்கே r³ இங்கே r³ சேர்த்து பவர்ல ஒரே டே r³ வந்துட்டு இது டேரக்டா நம்ம கேன்சல் பண்ணலாமா. கேன்சல் பண்ணா எனக்கு என்ன வரும் 8. அப்ப 8³ என்னப்பா 8 × 8 × 8. அப்ப 8³ வேல்யூ என்னது 5112 ஓகேவா. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். Next question. 45,800 were divided ABC such that 2 times of share A is equal to 4 times of share B, 7 times of share C. Find the share A அப்படின்னு கேக்குறாங்க சரியா. இப்போ 2 4 7 LCM எடுத்தா என்ன வரும் 2 times 1 2 7 2 7s are 14 28 ன்னு கிடைக்கும். 28 இப்போ 28 னா இப்போ வந்து என்ன இருக்கு 2 4 7 அப்போ 14 7 4 ஓகேவா. இப்போ அடுத்து அவங்க என்ன கேக்குறாங்க ஏவோட ஷேர் தானே கேக்குறாங்க. ஏவோட ஷேரோட எஃபிஷியன்சி என்னப்பா இருக்கு இப்போ 14. இப்போ அடுத்து வந்து ரெண்டுத்தையும் கூட்டினா என்னப்பா வருது 14. இது 7 ஒரு 11 25 25 இன்ட்டு எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கு 45,800 ரூபாய் என்ன பண்றாங்க அந்த தொகையை போட்டிருக்காங்க ஓகேவா. இதை வந்து இன்ட்டு 100 பிரிச்சுங்க 458 இன்ட்டு 100 பிரிச்சுக்கலாமா. அப்ப அடிச்சா என்ன 4 டைம்ஸ் வரும். இப்போ 4 டைம்ஸ் வரும்போது என்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போ 458 இன்ட்டு 4 அப்போ வந்து அது 14 இன்ட்டு 458 இன்ட்டு 4 இதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 458 பார்ப்போம். 32 பேலன்ஸ் 3 4 5s are 20 23 பேலன்ஸ் 2 4 4s are 16 17 18 1382 ஓகேவா. 1382ல 10 வந்து என்னது 1380 10 மடங்கு. அப்ப 4 எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது 1832 into 4 ஓகேவா. 4 2s are 8 3 4s are 12 24 32 33 பேலன்ஸ் 3 4 5 6 7 அப்போ 7328 ஆட் பண்ணா 8 4 6 25648 ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே next question. The smallest number should be added to 19964 so that the sum is completely divisible by 76 அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 19964 ஓகேவா. இது என்ன சொல்றாங்க 76 டிவிசிபிள் ஆகும்போது கம்ப்ளீட்டா டிவிசிபிள் ஆகிற ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அது எப்படி நம்ம பார்ப்போமா. இப்போ பாருங்க இப்போ எவ்வளவு கிடைக்குது பாருங்க. இந்த 76ல எத்தனை இருக்குன்னா 2 76 இருக்கு. அப்போ 2 76 இருக்குன்னா 152 அப்போ 199ல 152 போச்சுன்னா இங்க 7 இருக்கும். அடுத்து என்ன இருக்கு 4 இருக்கும். அப்போ 476 இருக்கு. அப்ப இந்த 6 சேர்த்துக்கோமா. அந்த 476க்குள்ள எத்தனை 76 இருக்குன்னு பாத்தீங்கன்னா 476 into 6 பண்ணோம்னா 6 6 are 36 3 7 6 are 42 45 அப்போ வந்து பாத்தீங்கன்னா 456. அப்போ 456 மைனஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் 0 20 204ன்னு கிடைக்கும். அப்போ வந்து இங்க எத்தனை இருக்கு 6 இருக்கு. அப்போ 204ல எத்தனை 76 இருக்குன்னா பாத்தீங்கன்னா 204ல 76னா 152னா இப்போ அடுத்து என்ன இருக்கு 48 ஒரு 2னா 52. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க 2 இருக்குன்னா அப்போ 52 தான் இருக்கு. அப்ப ரிமைனிங் 52. அப்ப ரிமைனிங் 52 கிடைக்குதுன்னா இந்த 76ல லோ டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா நமக்கு அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் கிடைச்சிரும். இப்போ 76ல 52 போச்சுன்னா என்னப்பா கிடைக்கும் 424. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். Okay, next question. A sum of 5 numbers is 655. The average of first two numbers is 80 and the third number is 106. Find the average of remaining two numbers. அப்ப remaining two numbers ஓட average தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப இது என்னது first average first two numbers னா into 2 பண்ணிக்கிட்டா என்ன வரும் 160 அதோட ஒரு 106 ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் 6 6 266. அப்ப 655ல 266 போச்சுன்னா எனக்கு ரிமைனிங் என்ன கிடைக்கும் 15ல 6 போச்சுன்னா எனக்கு 9. அதே போல 14ல 6 போச்சுன்னா எனக்கு என்ன வரும் 8 3. அப்ப 389 டிவைடட் பை 2 பண்ணா என்ன கிடைக்கும் 194.5. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே next question. A shopkeeper gives two successive discount of 20% and 10% on shirt
மார்க்கெடு 1200. வாட் இஸ் த ஃபைனல் செல்லிங் பிரைஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 1200 ரூபாய். எவ்வளோ டிஸ்கவுண்ட்? 80% by 100 இன்ட்டு 90/100 டிஸ்கவுண்டா? அப்போ 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும். நான் 89 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 72 கிடைக்குமா? அப்போ 12. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன? 10/72 எவ்வளோ? 720. அப்போ மிச்சம் 2/72 எவ்வளோ? எனக்கு 144. ஓகேவா? ஆட் பண்ண எனக்கு 4 6 அப்போ 8 6 4. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவாப்பா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Kiran can do a certain piece of work in 26 days. Kiran, Garima can do together the same work in 13 days. Kiran, Garima and Mehak can do a same work together in 10 days. In how many days Kiran and Mehak do same work together அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? டைரக்டா LCM எடுத்துடலாமா? LCM எடுத்தா 26 13 10. இதுக்கு LCM எடுத்தா என்ன போறோம்? காமன் LCM 13ஆல டிவைட் ஆகிற நம்பர். அப்போ இங்க 10 இருக்கு, 26 இருக்கு. அப்போ டைரக்டா LCM எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? 130ங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும். அப்போ LCM எடுத்தா 130ன்னு கிடைக்கும். அப்போ 26 13 10. ஓகேவா? இதுக்கு நம்ம LCM எடுக்கணும். ஓகேவா? 26 13 10. இப்போ LCM எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? இங்க 130. அப்போ இங்க கேன்சல் பண்ணா 5. ஓகேவா? அடுத்து இதை கேன்சல் பண்ணா எனக்கு 10. அப்போ இங்கோட எஃபிஷியன்சி எவ்வளவு கிடைக்கும்? 13 கிடைக்கும். இப்போ இது யாருன்னு பார்ப்போம். ஓகேவா? இது யாருன்னு பார்த்தா எனக்கு கிரண் கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க். அப்ப கிரணோட ஒர்க் தான் எனக்கு 26 நாளைக்கு அவனோட எஃபிஷியன்சி 5. இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்க? கிரண் அண்ட் கரிமா. அடுத்து கிரண் அண்ட் கரிமா. அடுத்து கிரண், கரிமா, மேகக். ஓகேவா? இப்போ வந்து இவங்கள தான் கேட்குறாங்க. சரியா? இப்போ அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, கிரண் மற்றும் மேகக்கு 20க்கும் சேர்ந்து வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார்கள்? அப்போ கிரண் இங்க இருக்கான், கிரண் இங்க இருக்கான். அப்ப கிரணுக்கும் கேன்சல் ஆனா இங்க டிஃபரெண்ட் என்ன இருக்கும்? கரிமாவோட வேல்யூ கிடைச்சிடும். அப்ப கரிமாவோட வேல்யூ கிடைச்சிடும்னா நமக்கு என்ன இருக்குன்னா, அப்ப கரிமாவுக்கு 5னா கிரணுக்கும் 5 தானே? அப்போ 5 போட்டுக்கும். இப்போ அடுத்து என்ன இருக்கு? இவங்க 2 பேருக்கும் உள்ளது வந்து பாத்தீங்கன்னா கிரண் இருக்காங்க, கரிமா இருக்காங்க. நமக்கு மேகக் தான் தேவை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 10க்கும் இங்க 13க்குள்ள டிஃபரன்ஸ் என்ன? 3. ஓகேவா? அப்போ 8 130. அப்போ 130 டிவைடட் பை 8னா இப்போ கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும்? இங்க 4 கிடைக்கும், இங்க 65 கிடைக்கும். ஓகேவா? அப்போ 2 பேரும் அப்போ வந்து கிரணும் மேகக்கும் சேர்ந்து எவ்வளவு நாள்ல ஒர்க்கை முடிச்சிருப்பாங்கன்னா 65 டிவைடட் பை 4. அப்போ வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி தான்ப்பா. ஓகே, next question. 43% of the first number is equal to 2/9 of the second number. The ratio of the first number or to the second number அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்னது? 43% of the first number into x is equal to என்னது? 2/9 of the second number. அப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எனக்கு இங்க 200 கிடைக்கும். அப்ப இங்க என்னப்பா கிடைக்கும்? 7 27 36 37 38. அப்ப இது வந்து x-ஆ இருக்கும், இது y-வா இருக்கும். அப்ப x-க்கு ஈக்குவல் என்ன இருக்கு? 200 இருக்கு. அப்புறம் y-க்கு ஈக்குவல் எனக்கு 387 இருக்கு. அப்போ ஆப்ஷன் சி தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. Which of the following statement is true regarding the quadrilateral? Rhombus can be a square but not all square rhombus அப்படின்னு சொல்றாங்க. சோ இது என்ன சொல்லிருக்காங்க? எல்லா ராம்பஸும் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்க? ராம்பஸ் வந்து ஸ்கொயரா இருந்தா எல்லா ராம்பஸும் ஸ்கொயரா இருக்க முடியாது. ஏன்னா வந்து என்ன சேமா தான் இருக்கும். ஓகேவா? இது வந்து என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டே தப்பு. ஓகேவா? trapezium is two pairs of opposite sides are equal. அப்ப trapeziumனா என்னப்பா இப்படி இருக்குமா? அப்போ parallel-ஆ இருக்கும்போது ரெண்டு சைடுமே ஈக்குவல்னு சொல்றாங்க. இது தப்பு. trapezium பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னா, இப்போ எப்படி சொல்றது? இப்போ ஒரே ஒரு parallel ஒரு ஜோடி மட்டும்தான் வந்து என்ன இருக்கும்? எனக்கு ஈக்குவலா இருக்கும். மத்த ஜோடி வந்து அன்ஈக்குவலா இருக்கும். சோ அதனால ரெண்டு சைடுமே ரெண்டு பேருமே என்ன சொல்லிருக்காங்க? ஈக்குவல்னு சொல்லிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஓகேவா? அடுத்து இங்க பாருங்க, rhombus is a spherical type of parallelogram அப்படின்னு சொல்றாங்க. சாரி, rhombus is a special type of parallelogram அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஸ்பெஷல் டைப் ஆஃப் parallelogramனா என்னப்பா? rhombusம் சரி parallelogramமும் சரி என்ன சொல்லிருக்காங்க? ரெண்டுமே சேம் தான். அப்போ வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இது 90 டிகிரி. இது பாருங்க, இந்த சைடு பாத்தீங்கன்னா இது 90 டிகிரியா இருக்கணும். அப்ப இங்க பாருங்களேன், இப்ப rhombusனா என்ன இருக்கணும்? ஒரு சரிவகத்தின் இங்க ஒரு சாய் சதுரம் என்பது ஒரு சிறப்பு வகை இணையகரமாகும். சோ அது கரெக்ட் தான். அப்ப parallelogram-உம் rhombus-உம் அது சரிதான். இப்ப தேர்ட் ஒன்னு சரி. ஓகேவா? இப்ப இங்க பாருங்க, diagonal of the all equal parallelograms are rhombus அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதாவது
டயகனல்னு சொல்றாங்க. அப்ப ராம்பஸ் அதாவது என்ன சொல்றாங்க, ஒரு சாய் சதுரமுக்கும் ஒரு இணைகரமும் என்ன சொல்றாங்க, டயகனல் வந்து சமமா இருக்குன்னு சொல்றாங்க. இது சமமா இருக்காது. அந்த டயகனல் வந்து எப்போதுமே சமமா இருக்காது. ஏன் சொல்றேன்னா, ரெக்டாங்கிள் இருக்குல்ல, இந்த செவ்வகம் இருக்குல்ல, இந்த செவ்வகங்களோட டயகனல் இப்படி பிரிச்சாதான் அதுதான் சமமா இருக்குமே ஒழிய, இந்த சாய் சதுரத்துக்கும் இந்த சாய் சதுரமும் சரிவகமும் என்ன சொல்றாங்க, இப்படி ரெண்டா டயக்ராமா மூலை விட்டங்கள்ல பிரிச்சோம்னா அது வந்து என்னவா இருக்காது, அது வந்து சமமா இருக்காது. அது ரெக்டாங்கிளுக்கு தான் பொருந்துமே ஒழிய இந்த ராம்பஸ் இருக்குமா, அந்த ராம்பஸ்க்கும் இந்த பேரலோகிராமுக்கும் பொருந்தாது. ஓகேவா? அப்போ 4th பாயிண்ட்டுமே தப்பு. அப்ப இருக்கிறதுலே சரியானது எதுனா 3 தான். ஓகேவா? இப்ப ராம்பஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அது ஸ்கொயரோட நமக்கு என்ன இருக்கும், ஒரு ஆப்டா இருக்கும். ஓகேவாப்பா? அப்போ வந்து அதனாலதான் சாய் சதுரம் என்பது ஒரு சிறப்பு வகை இணைகரம் ஆகும். ஓகேவா? அப்ப அதனால ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். Next question. Sapna invested 22,400 simple interest partly at 12% per annum and partly at 8% per annum if she earns equal interest from two investment after 4 years, then find the sum of invested 12% per annum அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். சரியா? இந்த மாதிரி சம் நிறைய நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, இப்போ சப்னா வந்து என்ன 12% மட்டும் தானே கேட்குறாங்க. அப்போ 12% நம்ம டைரக்டாவே போட்டுடலாமா? அப்போ வந்து 12% என்னது 12x. ஓகேவா? 12x இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அமௌண்ட் சொல்லியிருக்காங்கப்பா? 22,400 மைனஸ் எக்ஸ். ஓகேவா? அப்போ எத்தனை இது கேட்டிருக்காங்க, அடுத்து 12% கேட்டிருக்காங்க. 12% தான் நம்ம குறைய முடியும், அது இங்கே வந்து 8%. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவோம், 12x. ஓகேவா? இப்போ பர்சன்ட் கேன்சல் பண்ணிக்கலாம், இங்கே 8ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து 22,400 இன்ட்டு 8 மைனஸ் 8x. இந்த மைனஸ் 8x இங்கே வந்துச்சுன்னா இங்கே 12 இருக்கிறது வந்து என்ன 20 மாறிடுமா? அப்போ 20x இஸ் ஈக்குவல் டு 2,400 இன்ட்டு 8ன்னு இருக்கும். ஓகேவா? அப்போ x இஸ் ஈக்குவல் டு இந்த ஒரு 0 இந்த 0 கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 112ன்னு இருக்கும். இப்போ 1120 இருக்கும். 0 8 8 16 8 9 அடுத்தன 8. அப்போ 8960ன்னு இருக்கும். இப்போ 8960 தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். Next question. A shopkeeper lists the price of fan 44% above the cost price, offers 25% the discount of the list price. He earns a profit 67. Then what is the list price அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா, காஸ்ட் ப்ரைஸோட இந்த ஃபேன் லிஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, 144 ரூபா அதிகம். சரியா? இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, 25% டிஸ்கவுண்ட்னா 1/4. இதுல எத்தனை 4 இருக்கு, இந்த 4ஆல கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும், 72 டிவைட் பை 2னா என்ன கிடைக்கும், 36ன்னு கிடைக்கும். அப்போ அந்த 36 தான் எனக்கு சொல்லியிருக்காங்க 1/4 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? இப்போ 36 தான் எனக்கு என்னது 1/4 அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, லிஸ்ட் பிரைஸ் ஆஃப் த ஃபேன் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஃபேனோட லிஸ்ட் பிரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கேட்குறாங்க. சரியா? இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா, ஓகே, இந்த மாதிரி அடிச்சு போடுறதுக்கு பதிலாக நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா ரேஷியோ மெத்தட்லேயே ட்ரை பண்ணலாமா? ஸோ இந்த மெத்தட் வேண்டாம், இந்த மெத்தட் போடலாம். பட் இருந்தாலும் இன்னும் வந்து சிம்பிளாக நம்ம போடுறதுக்கு ரேஷியோ மெத்தட் ட்ரை பண்ணலாம். ரேஷியோ மெத்தட் ட்ரை பண்ணும்போது பாருங்க, இப்போ 144/100. ஓகேவா? இப்போ 144 அப்போ வந்து இன்க்ரீஸ் தானே பை 100. ஓகேவா? இது கேன்சல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்ப்பா, 72/50, 36/25. ஓகேவா? இதுதான் லிஸ்ட் பிரைஸ், இது காஸ்ட் பிரைஸ். ஓகேவா? அடுத்து இங்க பாருங்க 25% டிஸ்கவுண்டா, அப்போ 25% டிஸ்கவுண்ட்னா 75/100. அப்போ 325, இங்க 425 இருக்கு. அப்ப இதுதான் லிஸ்ட் பிரைஸ், இதுதான் என்னது, இதுதான் செல்லிங் பிரைஸ். ஓகேவா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா காஸ்ட் பிரைஸோட 25% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இதுக்கு லிஸ்ட் பிரைஸை இங்க சேம் ஆக்கணும். இங்க என்ன இருக்கு, லிஸ்ட் பிரைஸ் 4 இருக்கு. இங்க 4 வந்து என்ன வந்து எனக்கு 36 என்ன பண்ணணும், 9ஆல மல்டிப்ளை பண்ணா இங்கேயும் 9ஆல தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது லிஸ்ட் பிரைஸ் வந்து எனக்கு என்னவா இருக்கும், 36 இருக்கும். அப்ப இங்கே என்னது 36 இருக்கும். இங்க வந்து என்ன இருக்கும், 9 3 27 இருக்கும். இது வந்து என்னது செல்லிங் பிரைஸ், இது காஸ்ட் பிரைஸ். ஓகேவா? அப்ப செல்லிங் பிரைஸ் வந்து இங்க என்ன இருக்கு, சாரி காஸ்ட் பிரைஸ் வந்து என்னவா இருக்கு, இங்க 25 இருக்கு. செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கு, 27 இருக்கு. இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் தான் எனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 2 யூனிட் தான் வந்து எனக்கு 36. அப்ப அவங்க என்ன கேட்குறாங்க,
2 யூனிட் தான் 36னா எனக்கு 67க்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா, 67க்கு என்ன கேட்குறாங்க? இப்போ 18. இப்போ 18 போகும்போது என்ன இருக்குன்னா இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா 67 × 18 மல்டிப்ளை பண்ணால் என்ன இருக்கும்? 670. 670 அடுத்து வந்து என்ன இருக்கு? ஒரு 67 × 8 56 5 48 48 ஒரு 5 வந்தேன்னா 53. ஓகேவா, 536. ஓகேவா, 536 6 10 1206. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். Okay, next question. The radius of the base of the right circular cylinder is decreased by 28% and height is increased by 141%. What is the percentage increase closest integer in volume அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, சரி ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கு ஃபார்முலா என்னப்போ வால்யூம் ஆஃப் என்னது, வால்யூம் என்னது சொல்லியிருக்காங்க, சிலிண்டருக்கு πr² πr² h. ஓகேவா, இப்போ ஆர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரேடியஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, சர்க்குலர் சிலிண்டர் 28% இன்க்ரீஸ், ஹைட் தான் என்னது 141%. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, டிக்ரீஸ்ன்னு சொல்லும்போது 72, அப்போ வந்து 0.72ன்னு வந்துக்கலாமா, ஹோல் ஸ்கொயர்டு, அடுத்து r². இப்போ ஹைட்டுக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்கோம் 141னா, அப்போ ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 141 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ 241/100ன்னு இருக்குமா, அப்போ பாயிண்ட் வச்சு நான் அப்படி எழுதிக்கிறேன். ஓகேவா, இப்போ வந்து என்ன இருக்கணும் பை. ஓகேவா, இப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வால்யூம் இஸ் க்ளோசஸ்ட் டு 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்சன்டேஜ்ல எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 72² என்னப்பா, 72² என்னது 40 2 to 4 49 × 2 4 28 8 4 11 518. அப்போ 0.5184. ஓகேவா, அடுத்து இன்ட்டு 241. ஓகேவா, 241 பண்ணா என்ன கிடைக்கும், 1.2493 சம்திங் அப்படியே போயிட்டே இருக்கும். சரியா, இப்போ 1ல மைனஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், 1 மைனஸ் பண்ணா 0.2493. அப்போ இன்ட்டு 100 பண்ணோம்னா என்ன கிடைக்கும் 24. 100 பண்ணா என்ன கிடைக்கும் 24.9. அப்போ 24.59% நியரஸ்ட் என்னப்பா இருக்கு, 24.9னா 25 தான் நியரஸ்டா இருக்கு. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். இந்த சம்மை இந்த மாதிரி அசம்ஷன்ல போட்டாதான் கொஞ்சம் நமக்கு குயிக்கா ஆன்சர் கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக பாயிண்ட்ல வருது. இப்போ பாயிண்ட்ல வரும்போது லென்த்தா நமக்கு வந்து போகும். ஸோ அதனால சிம்பிளா போடுறதுக்கு இதுதான் வழி. ஓகேவாப்பா. Okay, next question. By how much is 65% of 75 is greater than 3/5 of 55 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 65/100 into 75 is equal to எவ்வளோ 3/5 of 55. இப்போ அடிச்சா என்ன இருக்கும்ப்பா 11 33ன்னு இருக்குமா. அப்போ இங்க என்னவா இருக்கும் 3 4ன்னு இருக்கும். இப்போ 4ஆல பண்ண என்ன கிடைக்கும், ஒரு 4 இருக்கு, பேலன்ஸ் 2 6 4 24 24 அதுக்கப்புறம் 1/4 25 இருக்கு. அப்போ 75 இங்க இருக்கும். 3ஆல மல்டிப்ளை பண்ணா 3 6 18 3 4. அப்போ 48.75 33 மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும் 0 0. இங்க என்ன இருக்கும் 75 இருக்கும். அப்புறம் என்ன 5 1 15.75 தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி. ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் தான் கேட்குறாங்க. ஓகேவாப்பா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The HCF and LCM of two numbers 3 and 396 is respectively. One number is 132. Find the other one. அப்ப 3 × 396 இதுதான் என்னது 132. அப்ப another number என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது என்னது 3 times அடிக்கலாமா, 3 3s are 9. அப்போ வந்து x. அப்ப another number வந்து 9. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவாப்பா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Anu bought a toy for 743. Donated his cost is என்ன சொல்லிருக்காங்க, டெக்கரேட்டட் பண்றதுக்காக என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஓகே, Anu bought a toy for 743 decorated at cost of 8 rupees 8 and sold a toy for 750. Find the loss of profit percentage அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் 8 கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும் 751 கிடைக்கும். இப்போ வந்து எவ்வளோ ஆயிருக்குன்னா டாய்க்கு வந்து என்ன விற்கக்குள்ள 750 ரூபாய்க்கு வித்திருக்கா. ஓகேவா, அப்போ வந்து என்ன பர்சன்ட் லாஸ்ட்ல வித்திருக்கா, 1% லாஸ்ட். கீழே வந்து எவ்வளோப்பா காஸ்ட் ப்ரைஸ் 751 இன்ட்டு 100 by 751% loss.
அப்ப லாஸ்னா ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஏன்னா 751 ரூபாய்க்கு வாங்கி 750 ரூபாய்க்கு வித்தா 1 ரூபாய் நட்டத்துல வித்திருக்கான். ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The number of 242425 is divisible by which of the following? 5ல முடியுது. டைரக்டா என்ன இருக்கும்? 5ல மல்டிபிள் ஆகிற நம்பரா தான் இருக்கும். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஓகே, தேங்க்யூ.